ஹாய் கைஸ், இது உங்கள் ஜியோ டேகன் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பத்தி பார்ப்போம்னா தமிழ்நாட்டில் வழக்கமாக நிறைய பிரச்சனை நடந்துன்னு இருக்கு. இந்த ஜாதி ஆணவ கொலையாகட்டும் சரி, ரேப் ஆகட்டும் சரி, ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. இந்த வயசுல ஏத்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஏன்னா தென்காசி மாவட்டம் நட்டுன்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல என்ன நடந்துருக்கு ஒரு கல்யாண மண்டபத்தை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாண ஃபங்க்ஷன் முடிகிற டைம்ல என்ன பண்ணிருக்காங்க ஒரு 4-5 இளைஞர்கள் தலைமுறையா வெட்டியிருக்காங்க. சில பேர் வெட்டின, சில பேருக்கு சோல்டர்லாம் பிஞ்சு போயிருக்கு, கை பிஞ்சு போயிருக்கு, காலு பிஞ்சு போயிருக்கு. நிறைய பேருக்கு நிறைய விதமா நடந்திருக்கு. சரமறையா வெட்டிட்டு அங்க தப்பிச்சு ஓட போயிருக்காங்க. ஒரு 2 ஊர் தள்ளி மானூர் மாட்டிக்கிறாங்க. மானூர்ல ஒரு அந்த மண்டபம் பின்தொடர்ந்து போய் மானூர்ல மாட்டிக்கிறாங்க. வழி மறைக்கிறாங்க. அதுல ஒரு 2 பேரை வெட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அங்கேயே வெட்டு, மண்டபத்துல வெட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. போலீஸ்ல இன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. சார் இந்த மாதிரி வந்துட்டானுங்க, வெட்டிட்டாங்க, நீங்க வாங்க சார் சொல்லணும். போலீஸே ஃபுல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸே ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறாங்க. யார் அதுன்னு சொல்லிட்டு அதிகமான போலீஸ் வராங்க. இப்படி பார்த்தா ஒரு 5 குழுவா பிரிறாங்க. ஒரு 5 குழுவா போலீஸ் பிரிஞ்சு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் என்ன ஒரு 2 பேர் கருவக்காடு, அந்த கருவக்காடுல 2 பேர் ஒளிஞ்சிருக்காங்க. அது கண்டுபிடிக்கப்படுறாங்க. ட்ரோன் மூலியமா கண்டுபிடிக்கப்படுறாங்க. ட்ரோன்லாம் விட்டு போலீஸ் ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு கூட்டு விசாரிக்கிறாங்க. யார் எங்கடா இருக்காங்க சொல்லுங்கன்ட்டு எல்லாரையும் கூட்டு விசாரிச்சிட்டாங்க. ஆனா 8 பேர் மொத்தம். அந்த 8 பேர்ல அவங்க வயசு, அந்த பெரிய பெரிய மனுஷன் வெட்டின ரவுடிகள் வயசு தெரியுமா? 6 பேர் 19 to 20 அவ்வளவுதான் வயசு இருக்கும்ன்றாங்க. மீதி 2 பேர் ஷாக்கு நானே. 16 வயசாம். 2010 பொண்ணுங்க 16 வயசு தான். 16 வயசுல இவனுக்கு பண்ண சம்பவத்துல பாத்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பரவாயில்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் விசாரிக்கும் போது தெரியுது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்னது பகை இருக்கா, எதுக்கு வெட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி போதா தெரியுது. பகை உணர்ச்சிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாருனே தெரியாது வெட்டினவங்க சொல்லுவாங்க. ஏன்டா வெட்டினீங்கன்னு கேட்டப்பதான் தெரியுது அவங்க வேற ஜாதி, வேற சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு வெட்டினீங்கன்னு சொல்லி அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் சொல்றானுங்க. ஏன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 4-5 பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பேனர் மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு கல்யாணம் போறோம், அதுல அந்த பேனர் அந்த ஜாதி குறிப்பிட்டு இருக்கா, இல்ல மதத்தை தாழ்த்தி பத்தி பேசியிருக்காங்களா, இல்ல பெரும் தலைவரை இகழ்த்தி பேசியிருக்காங்களா, ஒன்றும் கிடையாது. நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஃபங்க்ஷனு அவங்க ஃபேஸ் எல்லாம் போட்டு பேனர் மாதிரி போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதை ஒரு 16 வயசு பையன் அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு எந்த ஊருக்கு என்னடா ஒட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டேன். இவங்களும் அதே ஊர் தான், அவங்களும் அதே ஊர் தான். என்னடா எந்த ஊர் என்னடா வெட்டுறீங்கன்னு கேட்டும் போது இவங்க என்ன சொல்றான், என்னடா ஒட்டுறது என்னடா பிரச்சனை சொல்லி கேட்கும் போது அவன் என்ன சொல்றான், ஏய் நீ என்ன ஜாதி, நீ இங்க என்ன ஒட்டுற அப்படின்னு சொல்ல. இவங்க பட்டியல இருந்தானா அவர் உயர்ந்த சமுதாயமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் பஞ்சாயத்து பண்றாரு. அப்ப அவன் என்ன பண்ண, பேனர் போய் மூத்திரம் அடிக்கிறான், சிறுநீர் கரைக்கிறான். சிறுநீர் கரைக்கிறான். அவங்கள பார்த்துட்டு அவனை அடிக்கல, ஒன்றும் பண்ணு. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஒரு குட் நியூஸ். ஆனா இது ஒரு நல்ல விஷயம். போலீஸுக்கு கன்வே பண்ணிட்டாங்க. போலீஸ் வராங்க. வந்துட்டு என்னடா இது பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ் அவங்களை விசாரிக்கும் போது உங்க அம்மா அப்பா உறவுனுங்களாம் அப்போ ஃபோன் பண்ணி வர வைக்கிறான். அவங்கள வராங்க. வந்துட்டு சார் ஒரு சின்ன பையன் சார், இப்போதான் சார் +1 முடிச்சு +2 போறாராம் அந்த பெரிய மனுஷன். சார் விட்டுருங்க சார், கொஞ்சம் கேஸ் ஆகிடும், காம்ப்ரமைஸா போயிடலாம் சார் சொல்லும் போது உங்களும் சரி காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. அந்த என்ன பண்ணிருக்கான், அந்த ஃபங்க்ஷன் அந்த பையனும் வந்திருக்கான். அதான் அந்த வெட்டின ஃபங்க்ஷனுக்கு அந்த பையனும் வந்திருக்கான். அந்த 16 வயசு பையன் பெரியவர். அவர் என்ன பண்ணிருக்கான், பேசியிருக்கான். இந்த மாதிரி உங்க உறவுகிட்ட லைட்டே பேசியிருக்கான். அந்த மாதிரி எனக்கு பண்ணிட்டானுடா அந்த பட்டியலுக்கு சம்மந்தக்காரங்க, நான் அப்படி பண்ணிட்டாங்களா இப்படி பண்ணிட்டாங்களான்ட்டு இப்போ வல்கரா பேசியிருக்கான். பேசிட்டு உங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்படியாடா அப்படி பண்ணிட்டாங்களாடா, வாடா போயிடலாம், டேய் வாடா அவனை வெட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல் போதையை போட்டு அந்த பட்டியலுக்கு சமுதாயக்காரங்க போய் இவ்வளவு வெட்டிருக்காங்க. சரமரியா வெட்டிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஓடி இருக்காங்க. அப்பதான் அந்த பஞ்சாயத்துலாம் மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்ப எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் லாக்அப்ல வச்சு உரிக்கிறாங்க. இப்போ இதுல என்ன நடக்குது, தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுது இந்த கவர்மெண்ட், என்ன செய்யுது, அதுக்கான எங்களுக்கு ஒரு விளக்கம் வேணும். இவ்வளவு ஜாதி வன்மை கொலை இவ்வளவு இருக்கே, இது என்னதான் நடக்குது? ஒரு 16 வயசு பையன் எப்படி பண்ணும்? ஏன்னா வெட்டினவங்க சின்ன பசங்க, பெரியவங்க கூட கிடையாது, ஸ்கூலுக்கு போகாதவங்க கிடையாது, படிக்காதவங்க கிடையாது, படிக்கிற பசங்க எதுக்கு இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கேங் இருக்கா, அந்த கேங் தான் இதெல்லாம் செய்தா அப்படின்னு பல பேர் பல விதமா கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்கு. 16 வயசு பையன் ஒருத்த பண்ணிட்டாங்கன்னா, அதாவது கொலை இந்த மாதிரி பண்ணிட்டானா லைஃப் காலி. அதனால வெளியே எங்கேயும் போயிட முடியாது. நல்ல ஸ்கூல் படிக்க வச்சா கேட்பாங்க, தனியார் இதுல போனா எஃப்ஐஆர் இருக்கான்னு பார்ப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப் போக முடியாது. இவ்வளவு பிரச்சனைக்கு அவன் லைஃபே காலியாச்சு. அவன் எந்த தைரியத்தை பண்ணியிருக்கான்ட்டு ஒருத்தரும் பரவலா கேட்கப்படுறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க போகுதுன்னு தெரியல. சட்டத்தை ஒன்றும் கடினமா ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வலியுறுத்திட்டு வராங்க. ஆனா எதுவாக இருந்தாலும் டிவிக்கு அவருக்கு என்ன சொல்றாங்க, டிவி கவர்மெண்ட் இது ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும்னு இன்னும் நிறைய பேர் நம்புறாங்க. பார்ப்போம் டிவி கவர்மெண்ட் இதுக்கு என்ன எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு. இது மாதிரி மோர் தென் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா, ஒன்னே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.